ஹே கைஸ், வெல்கம் பேக் டு தி அட்வென்ச் அண்ட் திஸ் இஸ் நிக்சன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் வாட் இஸ் கிளாஸ், வாட் இஸ் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஆல்சோ வாட் இஸ் மெத்தட்ஸ் அப்படின்றத பற்றி நம்ம ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்த்தோம். அண்ட் இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு மெயின் டாபிக் ஆக்சுவலாக ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக். ஸோ மறக்காமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் டு தி அட்வென்ச் ஸோ தட் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். Now let's dive into the video. ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்படின்னா என்ன, ஸோ எதுக்காண்டி நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ண போகிறோம் அண்ட் வாட் ஆர் ஆல் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஊப்ஸ் அப்படின்றத பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது ஒன்றும் கிடையாது, இது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸுங்க. ஸோ உங்கள் ப்ரோக்ராம் எப்படி இருக்கணும், ஸோ இப்போ நீங்கள் ஓரளவுக்கு ப்ரோக்ராமிங் லேர்ன் பண்ணிட்டீங்க கரெக்டாக. ஸோ லேர்ன் பண்ணிட்டீங்க, பட் ஆனால் என்னென்னா ஒரு ப்ரோக்ராமிங்கே இப்படி தான் ப்ராப்பராக ஃபார்மேட்டாக இருக்கணும், இந்த கான்செப்ட் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில செட் ஆஃப் ரூல்ஸோ செட் ஆஃப் ப்ரோக்ராமிங் பேராடிங் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் திங் தான் இது ஸோ இது ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் ஒரு பெரிய அப்ளிகேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் இல்லாமல் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா ஒரு சில டேட்டாஸை நீங்கள் மக்களுக்கு ஷோ பண்ணலாம், ஒரு சில டேட்டாவை மக்களுக்கு நீங்கள் ஹைட் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி சினாரியோஸில் நீங்கள் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இது என்ன, உங்களுடைய ப்ரோக்ராமை ஒரு வெல் ஸ்ட்ரக்சர் பண்ணும். லைக் ஸோ ஒரு சில கோட், இப்போ அடிஷனுக்கு ஒரு கோட் அடிச்சிருக்கீங்க, அடிஷனுக்கு ஒரு மெத்தட் வச்சுருக்கீங்க, அந்த மெத்தடை நீங்கள் திருப்பி கால் பண்ணிப்பீங்க கரெக்டாக. ஸோ அந்த அந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் திருப்பி டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராமிங் பேராடிங் பேஸ்ட் ஆன் த கான்செப்ட்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஊப்ஸ். அதனால தான் நான் உங்களுக்கு ஊப்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆப்ஜெக்ட் அண்ட் கிளாஸஸ் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அண்ட் ஒய் நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஒரு கோடை கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணணும், வெல் ஆர்கனைஸ் பண்ணி கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணுவோம். அண்ட் இதில் ஆக்சுவலாக ஒரு 4 பில்லர்ஸ் இருக்குங்க. ஸோ அந்த 4 பில்லர்ஸ் தான் மாற்றி வரும். அண்ட் இந்த என்கேப்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். ஸோ அந்த டாப்பிக்கில் என்னென்னா, உங்கள் டேட்டாஸ் செக்யூர் பண்ணணும். நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி இப்போது உங்கள் இமெயில்ஸையோ உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸையோ நீங்கள் செக்யூர்டு வேல தான் அனுப்பணும். இல்லாட்டினா ஹேக்கர்ஸ் ஈஸியாக ப்ரீச் பண்ணிடுவாங்க. லைக் இப்போ ஒரு பாஸ்வேர்டோ ஒரு இமெயிலோ நீங்கள் அனுப்புகிறீங்க, அது கன்சிடர்டு ஆஸ் ப்ரைவேட் திங் ஆக்சுவலாக. அது ஒரு ப்ரைவேட் பர்சனல் ஐடென்டிட்டியாக இருக்கிறனால அதெல்லாம் நீங்கள் செக்யூர் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்போ தான் நீங்கள் ஒரு ப்ராப்பரான அந்த ப்ராஜெக்ட் உங்களால் டிப்ளாய் பண்ண முடியும். ஸோ உங்கள் வல்னரபிலிட்டிஸ் இல்லாமல் இருக்கும். வல்னரபிலிட்டிஸ்னால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஈஸியாக ஹேக்கர்ஸ் உங்களுடைய வெப்சைட்டை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிட முடியாது, உங்கள் டேட்டாஸ் அவங்க திருடிட முடியாது. ஸோ அந்த மாதிரி சினாரியோஸ்க்கு யூஸ் பண்ணுறது நம்ம ஊப்ஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் அடுத்த திங் என்னென்னா ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்றதுனா அது பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் ஆக்சுவலாக. ஸோ ஒரு சில இதை பல வகையாக நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அண்ட் டீப்பாக நீங்கள் டைவின் பண்ணுறப்போ உங்களுக்கு அது கண்டிப்பாக நல்லா புரியும். அண்ட் ஸ்கேலபிலிட்டி. ஸோ இதில் என்னென்னா மெயின்டைன். இப்போது நீங்கள் கச்சன்னு ப்ரோக்ராம் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கும் அது புரியாது. ஸோ அடுத்து உங்கள் ப்ராஜெக்டை நீங்கள் இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுக்குறீங்க, ஸோ இன்னொரு டெவலப்பரை நீங்கள் இன்வால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்குமே புரியாது. ஸோ அந்த மாதிரி சினாரியோஸில் உங்கள் கோடு ஈஸியாக இருக்கணும், ஈஸி டு ஈஸி டு வியூ, கரெக்டாக இருக்கணும், ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்களுக்கெலாம் நம்ம ஊப்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் இதுதாங்க மேஜர் பிரின்சிபல்ஸ். நான் சொன்ன மாதிரி 4 பில்லர்ஸ் ஆஃப் ஊப்ஸ் ஆக்சுவலாக. ஃபஸ்ட் திங் என்னென்னா என்கேப்சுலேஷன், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்ஃபிசம் அண்ட் அப்ஸ்ட்ராக்ஷன். ஆக்சுவலாக அந்த 4 டாபிக் தான் ஊப்ஸ் 4 பில்லர்ஸ் ஆக்சுவலாக. அண்ட் இதை பற்றி நம்ம ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு வீடியோ நம்ம தனித்தனியாக நான் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா ஸோ எல்லாமே ஒரு ஒரு டீப்பான கான்செப்ட். அண்ட் ஆல்சோ நீங்கள் இன்டர்வியூஸ்லாம் போகிறீங்க அப்படின்னா
இந்த கான்செப்ட்ஸ், இந்த 4 கான்செப்ட்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 2-3 கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்டுருவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப நீங்கள் பயப்படுற அளவுக்கு இது பெரிய கான்செப்ட்லாம் கிடையாது. பட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். அதனால தான் நான் வந்து டீப்பாக அக்செப்ட் பண்ணிருக்கேன். அண்ட் ஸோ இந்த 4 விஷயங்களை பற்றி நம்ம வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். எஸ் கைஸ், தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் டு தி அட்வென்ட் ஸோ தட் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு எதுவும் சஜஷன்ஸ் இருந்தால் ப்ளீஸ் டோன்ட் ஹெசிடேட் டு கமெண்ட் அஸ் கைஸ். தேங்க்யூ கைஸ், பாய்.